சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். கருணாநிதி சிலையும் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது நான் தான் பண்ணது. எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணது வந்து கருணாநிதி தான். அந்த படத்துக்கு ரிஜெக்டட் ஆர்டிஸ்ட் தான் எம்ஜிஆர். அவர் முதலமைச்சர் பார்க்காதீங்க, அவர் வந்து கலைஞர் கருணாநிதியோட மகன்னு பாருங்க. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வளர்ந்தவர் பாருங்க. டிஆர் சுந்தரம் சிலை ஏன் வைக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கல சொல்ல. உரிமையாளருங்கிறது ஒரு வார்த்தை. அது வந்து என்னன்னா கிராப்டு உரிமையாளர். அது சார் என்ன சார் கடுமையான வார்த்தை பயன்படுத்தல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யார்கிட்ட சொன்னீங்க சார் இந்த கலைஞருடைய சிலையை வாங்கி பூச்சி முருகன் டாய்ச்சி பல பேர் வேலை செஞ்சாங்க விடுங்க ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயிங்கிறது அவர் சொல்றாருங்கிறது அவர் சொல்றதை விடுங்க. கலைஞர் வர்மாக்கு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றியும் தெரியாது, மாடர்ன் தியேட்டர்ஸ் எப்படி நடந்ததும் தெரியாது. வர்மா மாடர்ன் தியேட்டர்ஸ் பேர் வரக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் பேர் வரணும். சிலையும் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. 15 வருஷமாக கிடக்குது. வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. எல்லா ஊடகங்களையும் பாருங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் குடும்பத்தை இது பண்ணாங்க, அரசு கொடுமை பண்ணாங்கன்னு வருது. வணக்கம். 1960 ஆரம்பிக்கப்பட்ட முக்தா ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட 40 வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நிறுவனம். மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய டாக் போயிட்டு இருக்கிற நிலையில மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய அந்த வரலாறுகள் என்ன, அப்ப என்ன நடந்தது, டிஆர் சுந்தரம் சார் எப்படிப்பட்டவர், திரைப்படங்கள் எப்படி நடந்தது அப்படின்ற கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம் முக்தா ஃபிலிம்ஸ் ரவி அவர்கள்ட்ட. சார் வணக்கம். வணக்கம். மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய டாக்கு சிவியரா போயிட்டு இருந்தது. உண்மையிலே மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய அந்த இடம், அந்த வரலாறு அப்படிங்கிறது என்ன சார்? டிஆர் சுந்தரம் 63 இறந்துட்டார். கொஞ்சம் குமரின்னு ஒரு படம், மனோரமா ஹீரோயினாக நடிக்கிற அந்த படத்தின் போது இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணி ஆர் சுந்தரம்னு அவர் மகன், அவர் தான் எடுத்து ஃபினிஷ் பண்ணி பண்ணார். டிஆர் சுந்தரத்துக்கு மொத்தம் 3 பசங்க. டேவிட் சுந்தரம், அப்புறம் ராமசுந்தரம், அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒன்று. அவரோட டிஆர் சுந்தரம் ஒய்ஃப் வந்து ஒரு ஃபாரினர். அவங்க யூகேல அவங்களோட படித்த ஒரு ஃபாரினர். அவங்க சில காரணத்தினால அந்த அம்மா வந்து 50ஸ்லேயே அந்த அம்மா வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த டேவிட் சுந்தரமும் அவங்க இந்த சிஸ்டரையும் ஆக்ஷன் போயிட்டாங்க. ஸோ அவங்க யாருமே இங்கே இல்லை. பட் இன்றைக்கி நான் டேவிட் சுந்தரமோட இதில் தொடர்பில் வச்சுருக்கேன். பட் ஆனால் டேவிட் சுந்தரம் அப்போ இல்லை. அவங்க 2 பேருமே அங்கே இருந்துட்டாங்க. ராமசுந்தரம் மட்டும்தான் படங்கள் நிர்வகிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து எதிரிகள் ஜாக்கிரதை நிறைய படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்திருந்தார். அது நல்லா தான் ஓடித்து. 79 வரையில் அந்த படம் அவர் நிறுவனம் நல்லா ஓடின்றது. அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டுட்டார். நோய்வாய்ப்பட்டுட்ட உடனே அவரால் ஸ்டூடியோவை நடத்த முடியல. நான் எங்கள் படம் அந்தரங்கம் ஷூட்டிங் நடந்தது. நிறைய படங்கள் வெளிப்படங்களும் ஷூட்டிங் நடந்தது அங்கே. அதனால் ஸ்டூடியோ ஒன்றும் இதுவாக இல்லை, அவருக்கு லாஸ் ஒன்றும் கொடுக்கல. அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்ததுனால அதை வந்து அவங்க ஒய்ஃப் கலைவாணி சுந்தரம் வந்து அதை மேனேஜ் பண்ணாங்க. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவங்க ஒரு சாதாரண ஒய்ஃப் தான். அவங்க வந்து எல்லாம் இது பண்ணது அவங்க மேனேஜ் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த இடத்த ஒரு முதியோர் இல்லமுக்கு கொடுத்தாங்க. தானமாக வாங்க சார்? தானமாக இல்லை, விலைக்கு தான். முதியோர் இல்லம் விலை கம்மியாக கொடுத்தாங்க. முதியோர் இல்லத்துக்கு பயன்படும் சொல்லி ரொம்ப கம்மி விலைக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும்னாங்க. அங்கே ஒரு இந்த ஆர்ச் அவங்க அப்படியே தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து டிஆர் சுந்தரம் சிலையை வந்து அவங்க அப்போ ரெடி பண்ணாங்க. 95-96 ரெடி பண்ணாங்க. அதை அங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த இடத்த மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒரு பொருட்காட்சி மாதிரி, அருங்காட்சியகம் மாதிரி, அருங்காட்சியகம், அது ஒரு நினைவு கல்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆர்ச்சை வந்து பாதுகாக்கணுன்ற முறையில் அவங்க பண்ணாங்க. அதுக்கும் அந்த கண்டிஷனில் தான் அந்த முதியோர் இல்லம் வாங்கினவங்க செஞ்சாங்க. அந்த அவங்களால அதை முதியோர் இல்லம் நடத்த முடியலன்ட்டு ஒருத்தர்கிட்ட விற்றாங்க. அப்பயும் அந்த இடத்த அவங்க அந்த ஆர்ச்சை பற்றின இஷ்யூ வரலை. மூணாவதாக விற்றவங்க வந்து ஒரு பிளாட்டுக்கு இது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்றாங்க. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிளாட் பண்ணி எல்லா இடத்துலையும் விற்றாங்க. அது அவருக்கு இந்த வர்மா ஃபைனான்ஸ் பண்ணாரா இல்லை அவர்கிட்ட வாங்கினாரான்னு தெரியல. ஸோ அந்த ஹோல் லாட்டை அவர் எடுத்துட்டாரு. அந்த ஹோல் லாட்டை எடுத்துட்டாரு. இப்போ இந்த அம்மா இந்த முதியோர் இல்லம்ங்கிறதுனால ஒரு வாய் பேச்சு தான், இந்த ஆர்ச் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு. ஏன்னா கேமராவெல்லாம் கொடுத்துருக்காங்க, மிச்சல் கேமரா அங்கே இருக்குது, எடிட்டிங் அந்த மூவியால் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் இருக்குது. அது ப்ரொஜெக்டர் வந்து அவர் என்ன சொன்னார், அந்த முதியோர் இல்லம்காரன், நான் எங்கள் இந்த முதியோர் இவங்களுக்கு வந்து நான் படம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு வாங்கிட்டார். அவர் தியேட்டர் நான் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிவியூ தியேட்டர் வச்சுக்கிட்டு பண்ணார். ஸோ இவங்க கொடுத்தது வந்து தப்பு கிடையாது.
அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பல கை மாறின உடனே அதோட நிலைமை மாற ஆரம்பிச்சது. இவங்க அந்த 95லேருந்து அவங்க வந்து அந்த சிலையை வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பையர் ஒத்துந்தாங்க. 3வது பையர்லேருந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுது. 3வது பையர்னா இப்போ வர்மாக்கு முன்னாடியிலேருந்து அவங்க அலோவ் பண்ணலை, வர்மாவும் அலோவ் பண்ணலை. வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் வர்மா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை நிர்பந்தப்படுத்தினாங்க, 2வது இந்த இடத்த கொடுத்துருவோன்ற மாதிரி நிர்பந்தப்படுத்தினாங்க. 2வது நானுமே என் அப்பா கிட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் நேரில் வந்து அப்போ வீரபாண்டிய ஆறுமுகம் சார் இருக்காரு, அவர் தான் என்னை எங்கள் அப்பாவை கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்து பேசி கன்னத்தை பிடிச்சி கிள்ளிலாம் அப்படியே 3 முதலமைச்சர்கள் உருவாக்குன இடம், இதை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக வச்சாரு அப்படின்னு சொல்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்போது அவர்கிட்ட நேரில் சொல்லியிருக்காருன்றது ஒரு பார்வை இருக்குங்களே. இப்போ அந்த லேண்ட் இருக்கு, பிளாட் பண்ணி விற்கிறாங்க. எல்லா பிளாட்டையும் விற்றதுக்கு அப்புறம் வர்மாக்கு அந்த பிளாட் சொந்தமாக இருக்குமா சொல்லுங்க? இருக்காது. அந்த ஆர்ச்சு அது வழி அதுவும் இருக்காது. அது எப்போ வேணாலும் யார் வேணாலும் இடிக்கலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் மாத்திக்கலாம். சுப்பையா வாயில் ஏதாவது ஒரு வாயில் போட்டுக்கலாம். இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு அவர் கொடுக்குற கிளாரிட்டி என்ன அப்படின்னா, 2438 சரியா சொல்லணும்னு தெரியல, அந்த அளவுக்கான இடம் இருக்கு. அதுல இந்த ஆர்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல பாதி 1348 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இப்போ இந்த இடங்களை அப்படியே அந்த 2000 கிட்டத்தட்ட 1 கிரவுண்ட் அளவுக்கான இடத்தை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் நான் சொல்றேன். அந்த என்ன கிரவுண்டு போனாலும் அவர் கணக்கு சொல்லட்டும். இவர் என்ன அந்த ஆர்ச்சை இவர் பாதுகாக்க போறாரா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் இந்த ஆர்ச்சை இவர் பாதுகாக்க போறாரா? இது வரைக்கும் நான் பாதுகாக்கிறேன் இல்லை. இப்போ ஃபியூச்சர்ல இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இதில் கேட்குறேன். எல்லா இடத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆர்ச்சை மட்டும் ஒருத்தர் வந்து செலவு பண்ணி பார்த்துப்பார்னு நினைக்கிறீங்களா? இடம் விற்றதுக்கு அப்புறம் அதுக்கான உரிமை அவருக்கு இல்லை. உரிமை இல்லை, அவர் பார்த்துக்க மாட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதில் பேசிக் அந்த கொஸ்டினே வரல. இடம் போனதுக்கு அப்புறம் அது போகுது. அடுத்தது நீங்கள் கலைஞர் கருணாநிதி வந்து ஒரே ஒரு கிளாரிட்டி, அந்த இடம் இப்போ நான் சொன்ன 2400 சதுரடி இடம் யாருக்கும் கரையம் செய்யப்படலை. வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் அவர் வச்சிருக்காரு. அதுக்கான தாசாவஜிகளை எடுத்து காட்டுறாரு. சரி, எல்லாமே இருக்கட்டுமே. அதை வச்சிருந்தா கூட அது எதுக்கு, என்ன பர்பஸ்க்கு வச்சிருக்காரு? உள்ள இருக்கிற 8.9 ஏக்கருக்கு போறதுக்கான அக்சஸே அதுல தான் இருக்கு, வழியே அதுல தான் இருக்கு. நான் ஆக்சுவலா அங்க போய் பார்த்துட்டு அந்த வழியை தவிர அதுக்கு வேற ஆக்சஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பதில்ங்கிறது யாருக்கு சொல்ல போறாங்க? அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்திருக்கு. அதை தவிர அது பெரிய ஸ்பேஸ். அது வாயில், இது ரொம்ப நீளமான ஒரு வாயில். அது இதை தவிர நம்ம இப்போ என்ட்ரன்ஸை தவிர கேட்டு, ஃப்ரண்ட் கேட்டு ரொம்ப பெரிய கேட். அது அவரை வந்து அவரோட வியூஸ் அவர் சொல்றாருங்க, அவரோட வியூஸ் சொல்றாங்க. அவரோட வியூஸ் அத்தனையுமே உண்மைன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? அவர் சொல்ற வாதம், அது எதிர்வாதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? கோர்ட்டு கூட நான் போறேன், நான் பார்க்கணும் அப்படின்னா, ஃபைட் பண்ணணும் அப்படின்னா நான் பண்றேன் இல்ல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. பண்ணட்டும், அது பண்ணட்டும். அது வழி இல்லைன்னு சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். கருணாநிதி சிலையும் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது நான் தான் பண்ணது. நான் தான் பூச்சி முருகன் போய் வாசல்ல கருணாநிதி சிலை வைக்கணும் நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. நான் தான் சொன்னேன். நான் அவங்க குடும்பத்தாரை அழைச்சிட்டு போய் சொன்னேன். நீங்க எப்போ சொன்னீங்க சார்? நான் சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும். 1 இயர் பிஃபோரே சொல்லிட்டீங்க. 1 இயர் முன்னாடி. ஏன்னா நூற்றாண்டு வரப்போகுதுங்கிறதுனால நீங்க வந்து அது வந்து சின்ன சிலை, பெரிய சிலை இல்லை. அது வந்து போய் அது உள்ளுக்குள்ள பேஸுக்கு இது பண்ணாமல் ஒரு சில டிஆர் சுந்தரமோ ஒரு பக்கம் கருணாநிதியும் வச்சுட்டு அவரை பற்றிய டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ணாங்க, என்ன மாதிரி இருந்தது அந்த ஸ்டூடியோ அப்படின்னு. ஏன்னா கலைஞர் கருணாநிதிக்கு அதுதான் வந்து ஒரு வாயில் கால. இந்த ஆசை உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் நீங்கள் திமுக சார்ந்தவரா இல்லை கலைஞர் மேல இருக்கக்கூடிய பற்றா? ஒரு நிமிஷம், எனக்கு கட்சியே கிடையாது, எனக்கு கட்சி விதமான கிடையாது. பட் நான் வந்து தமாகல, ஏன்னா நான் மூப்பனார் விரும்பி, இன்னைக்கும் நான் ஜி கே வாசனோட தான் இருக்கேன். எனக்கு திமுக கட்சியோ இதுவோ கிடையாது. நாங்கள் கேள்விப்பட்டதும் அவருக்கு அந்த இதை பற்றி பட்டுனால ஒரு பற்றுதல்ல தான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது எங்கள் அப்பா வந்து மந்திரி குமாரி படத்துக்கு கலைஞர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார், டைரக்டர் அசிஸ்டண்ட்டு. பட் கலைஞர்கிட்ட தான் பாட்டு இருந்தார். அவர் பாரதிதாசன்ட்டு ஒர்க் பண்ணார், கலைஞர்கிட்ட ஒர்க் பண்ணார். அந்த காலத்தில் எப்படின்னா நீங்கள் நினைக்கிற ரூமில் ஃபேனு கூட கிடையாது, ஒரு சின்ன இந்த பல்பு ஒண்டி தான், பேனா கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பால் பாயிண்ட் பேனா இதெல்லாம் கிடையாது. இந்த என்ன குச்சி, அது குயில் ரெக்க இன்னும் கொஞ்சம் தடிமலாக இருக்கும். அதில் அந்த நிப்பு குரூவ் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளுக்குள்ளே போட்டுட்டு இதுவால் எழுதணும், இங்கில் முக்கி எழுதணும். சமயத்தில் அந்த நிப்பு உருவிண்டுக்கு இதில் வரும்,
அதெல்லாம் எடுத்து மறுபடியும் போட்டுட்டு எழுத வேண்டிய சூழ்நிலை இது. கிட்டத்தட்ட 100-200 பக்கம் டைலாக்ஸ் எழுதினார். அதுக்கப்புறம் அதை வந்து டிஆர் சுந்தரம் வந்து அது கொஞ்சம் கதையை கொஞ்சம் மாற்றணும்னு சொன்ன உடனே மறுபடியும் 200 பக்கம் எழுதினார். 400 பக்கம் எழுதப்பட்ட கதை அது மந்திரி குமாரிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மைல்கல் அது. ஏன்னா அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகி மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பேர் வந்தது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னா எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணது வந்து கருணாநிதி தான். அந்த படத்துக்கு ரிஜெக்டட் ஆர்டிஸ்ட் தான் எம்ஜிஆர். அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து இவர் வந்து குரூம் பண்ணி இவரே அந்த ஆர்டிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி டைலாக்லாம் அவருக்கு போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி ஆக்ஷன் சைடு கொண்டு வந்து ஒரு மகாதேவி, நமக்கு மருதநாட்டு இளவரசி, மலைக்கல்லன் போன்ற படங்களை இவரே அவருக்கு கொடுத்து ஒரு எம்ஜிஆருங்கிறவரை வந்து குரூம் பண்ணது கருணாநிதி. லேட்டர் ஸ்டேஜ் எம்ஜிஆர் பாப்புலர் ஆனார். 1000ல் ஒருவன், அன்பேவா படத்துலாம் பாப்புலர் ஆனார். கட்சியிலையும் திமுக கட்சியிலையும் அங்கே வந்து ஒரு முதலியார் லாபி இருந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் திமுக பார்ட்டி. அங்கே ஒரு முதலியார் லாபி இருந்தது. இவங்க வந்து எம்ஜிஆரை தனக்கு இழுத்துண்டு அவரையும் உள்ளே கொண்டு வந்து அண்ணாவோட அபிமானத்தையும் பெற்று பண்ணவர் கலைஞர் கருணாநிதி. ஸோ அந்த வாயில் காலில் ஒரு சிலை வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யார்கிட்ட சொன்னீங்க சார் இந்த கலைஞருடைய சிலையை? பூச்சி முருகன் அழைச்சிட்டு பேசி போனேன். பூச்சி முருகன், ஏன்னா பூச்சி முருகன் வந்து சிவசூரியனோட மகன். சிவசூரியன் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் வளர்ந்தவங்க. அதனால் ஒரு உணர்ச்சி வசமான ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொன்னோம். டிஆர் சிலையும் வைக்கணும், இதையும் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். என்னோட கூட அவங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் அது வம்சாவளி இருந்தாங்க. அதாவது டிஆர் சுந்தரமோட பிரதர் ஒருத்தர், எல்டர் பிரதர் இருந்தாங்க. அவருடைய கொள்ளு பேரை அவங்களெல்லாம் அழைச்சோம். ஏன்னா டிஆர்எஸ் ராமசுந்தரமோட பசங்க எல்லாமே அமெரிக்காவில் இருக்காங்க. இங்கே யாருமே இல்லை, இந்த அம்மா ஒண்டி தான் இருக்காங்க. அவங்க ஒரு வயசான அம்மா. அவங்களால இன்னும் பெருசாக ஒரு இதெல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறதுனால அவங்க எதுவுமே அவங்களுக்கு ஜாஸ்தி பண்ண முடியாது. டிஆர்எஸ் நீங்க சொன்ன விஷயத்தை பூச்சி முருகன் சார் முதலமைச்சர் அளவுக்கு கொண்டு போயிருப்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? அவர் முதலமைச்சர் பார்க்காதீங்க, அவர் வந்து கலைஞர் கருணாநிதியோட மகன்னு பாருங்க. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வளர்ந்தவர் பாருங்க. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு இங்க கம்யூனிகேஷன், உங்களுக்கு போன் கூட கிடையாது. ஒரு கார்டுல வந்து உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு மன நிம்மதி வரும். இந்த நிலைமை வந்து கலைஞருக்கு இருந்தது, எம்ஜிஆருக்கு இருந்தது, எம்ஜி சக்கரபாணிக்கு இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. அவங்கவுங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே அவங்கவுங்க தங்கள் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வரும்போது அவங்க குடும்பம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி இருக்காங்க. அப்போ கலைஞர் கருணாநிதி மனைவி வந்து டெலிவரின்னாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்வார், அவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நான் ஊருக்கு போகாமல் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கின்ற போது என்ன மனநிலையில் அவங்க அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. சார் நீங்கள் பல விஷயங்கள் சொல்கிறீங்க சார். வர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி இன் மாடர்ன் தியேட்டர்ஸ். பல பேர் வேலை செஞ்சாங்க. விடுங்க ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயிங்கிறது அவர் சொல்றாருங்கிறது அவர் சொல்றதை விடுங்க. கலைஞர் வர்மாவுக்கு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றியும் தெரியாது, மாடர்ன் தியேட்டர்ஸ் எப்படி நடந்ததுன்னு தெரியாது. எனக்கு தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, எங்கள் அப்பா அங்கே வேலை செஞ்சாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸில் இருந்தவங்க அத்தனை பேரும் எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. எல் பாலு எடிட்டிங்ல இருந்தாரு, சேது மாதவன் நாயர் இருந்தாரு. எல்லாருமே பேசுவாங்க. ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாரு சார் பேட்டியில, இம்போர்ட்டட் கேமராஸ் அந்த டிஆர் சுந்தரம் சார் யூஸ் பண்ணது அந்த கேமராஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. நான் அதெல்லாம் வச்சு ஒரு மியூசியம் மாதிரி ஒரு டீ காஃபி சாப்பிட்ற அந்த மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணலான்னு தான் இருந்தேன் அப்படின்ற ஒரு பார்வை. அவர் அந்த பெருமையை உணர்றாரு இல்லைங்களா? மாடர்ன் தியேட்டர்ஸ்னுடைய பெருமை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மாடர்ன் தியேட்டர்ஸ் போர்டு எடுத்துட்டு வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறாரு. கலைஞர் ஐயா அவர்கிட்ட கேட்டிருக்காரு. இல்ல வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் போட சொன்னாரு கலைஞர். இல்ல போடல, அவரும் போடல, அது வைக்கவும் இல்ல. யாரு? வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் நேம் எடுத்துட்டு வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தார். ஆமா, மறுபடியும் மாத்திருக்காருங்களா மாடர்ன் தியேட்டர்ஸ்? இப்போ அந்த மாதிரி இல்லைங்களா மாடர்ன் தியேட்டர்ஸ்? இப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ் வேற யாரோ போட்டிருக்காங்க. மேல வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடிக்க பார்த்தாங்க. இடிக்க பார்த்த உடனே அந்த ஊர்க்காரங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க. அப்படியா இருந்தா இவ்வளோ பேசுறவர் அந்த சிலையை வைக்கிறதுக்கு ஏன் அனுமதி? சின்ன சிலை அது, டிஆர் சுந்தரம் சிலை, ஏன் வைக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கல சொல்லுங்க. நீங்க சொல்ற தகவல் என்னன்னா, கலைஞர் ஐயா சிலை வைக்கிறதுக்கு மட்டும் அவர் மறுக்கல,
அந்த இடத்தினுடைய பூர்வீக பெருமைக்கு சொந்தக்காரன டிஆர் சுந்தரம் சார் சிலையை வைக்கிறதுக்குமே அவர் மறுத்திருக்காரு. ஆமா, கிட்டத்தட்ட 15 வருஷமா மறுத்திருக்காரு. 2005 வாங்கினார் அவரு. 2002 மறுக்கப்பட்டது அந்த இடம். ஆனா அவர் பேட்டியில வந்து நான் அப்படிதான் வைக்கலான்னு தான். அதுதான் அவர் அது சொல்றதுல அவர் டிஆர் சுந்தரம் வைக்கிறேன்னு சொன்னா நாங்க ஏங்க திரும்பி அதுக்கு பதில் பண்ண போறோம்? ஏன் கலைஞர் வர போறாரு? கலைஞர் நீங்க சொன்னீங்க அங்க பாதுகாக்குன்னு சொன்னார். ஒருத்தர் வந்து இதை வந்து இடிக்காதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மைண்ட்ல இடிக்கிறதுங்கிறது ஆழமான ஒரு மனசு இடிக்கிற மோட்டிவ்ல இருந்தாரோ அப்படிங்கிற கேள்வி வருது. ஆமா, கேள்வி வருது. அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு வேண்டாம். ஆமா, நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா கவர்மெண்ட் எடுத்தா இந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. இல்ல செல்ல வைக்கிறதுல அது என்ன உங்க என்ன அதனால வந்து என்ன யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? யாருக்கு இடத்தினுடைய உரிமையாளர் அவர் விரும்பல அப்படி எடுத்துக்கோமே. எது இடத்தினுடைய உரிமையாளர் அவர் விரும்பல சிலை ஏன் வைக்கணும் அப்படின்ற கேள்வி வைக்கிறாருன்னா அப்புறம் அதுக்கு தான் நாங்க வந்து அந்த அது பாருங்க அந்த அவர் உரிமையாளருங்கிறது ஒரு வார்த்தை. அது வந்து என்னன்னா கிராப்டு உரிமையாளர். அது சார் என்ன சார் கடுமையான வார்த்தை பயன்படுத்துறீங்க? இல்ல சார், கிராப்டு உரிமையாளர் என்பது வந்து நான் வந்து லாஃபுல்லா சொல்லல. நான் லாஃபுல்லா சொல்லல, மனசாட்சி பிரகாரம் சொல்றேன். மனசாட்சி பிரகாரம் சொல்றேன். அவர் லாஃபுல் ஒரு உரிமையாளருங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. பட் மனசாட்சி பிரகாரம் கிராப்டு உரிமையாளர். ஏன்னா அந்த இடத்தை கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து அந்த சிலை இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத 2 பையர்ட்ட சொல்றாங்க. சுந்தரம் சாருடைய மனைவி சொல்றாங்க, அவங்க சொந்தக்காரங்களும் சொல்றாங்க. சிலையும் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. 15 வருஷமா கிடக்குது. வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துப்போங்க சார். இப்போ அவர் வந்து டிஆர் சுந்தரம் சாருடைய ஸ்டாச்சு அங்கே வைக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. 15 வருஷமா சிலை செய்யப்பட்டு அமைதியாக அங்கேயே இருக்கு அப்படின்றத கருத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆர்ச் இருக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து சுத்தமே இல்லாமல் சிறுநீர் கழிச்சுட்டு குடிச்சிட்டு பாட்டில் போட்டுட்டு ஒரு மாதிரியான இடமா இருந்தது. நான் தான் கிளீன் பண்ணேன், வார்னிஷ் அடித்தேன், பெயிண்ட் பண்ணேன். இன்னைக்கு அது இவ்வளோ ஒரு அருங்காட்சியகம் மாதிரி இல்லைன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னா அது காரணம் நான் தான். அதுக்கு காரணம் கலைஞர் ஐயா கேட்ட அந்த சொல். அப்போ இவர் நான் உரிமையாளர்னு சொல்றாரு இல்லையா? உரிமையாளர் தானே சார் பொண்ணு. நான் வெளியில் இருக்கணும் போய் கிளீன் பண்ண முடியும்? கலைவாணி அம்மா அவங்க குடும்பமாக க்ளீன் பண்ண முடியும்? அவர் தான் ஓனருங்கிறதுனால அவங்க தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஒரு பக்கமாக இதுவாக இருந்தது, மோசமாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இதுவாக இல்லை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து அந்த 95க்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர்கிட்ட போகும்போது இந்த மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து கலைவாணி அம்மா கையில் இல்லையே. டிஆர் சுந்தரம் ஃபேமிலின்னு சொல்கிறேன். இவ்வளோ சொல்கிறீங்களே, பத்திரிகையிலேயே வந்து மாதர் தேட்டர் சுந்தரத்து குடும்பத்தை வந்து தொந்தரவு பண்ணாங்க அரசுன்னு ஏன் சொன்னீங்க? அப்படி யாரும் சொல்லுங்க இல்லையே. எல்லா ஊடகங்களையும் பாருங்க, மாடர்ன் தேட்டர்ஸ் குடும்பத்தை இது பண்ணாங்க, அரசு கொடுமை பண்ணாங்கன்னு தானே வருது. தனிப்பட்ட வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளரை கொண்டு இது பண்ணாங்கன்னு வருது. இல்லை, அவர் பத்திரிகையில் வந்து என்னதுன்னு சொன்னதுனால ஒருவேளை மாடர்ன் தேட்டர்ஸுடைய வழியாக வந்த பேரனும் அந்த மாதிரி இருப்பாங்களோன்ற ஒரு அனுமானத்தில் தெரியாதவங்க நினைச்சிருப்பாங்க. மற்றபடி தெரியாதவங்களே அவர் கொடுக்கும். இங்க அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்க ஷூட்டிங் நடந்தது. அவர் எங்க பார்த்தார்? அலிபாபாவும் 40 திருடர்கள் எப்ப நடந்தது, எங்க நடந்தது அவருக்கு என்ன தெரியும்? அவரே பிளாட் பண்ண இடத்த வாங்கி இவர் விற்கிறவர். இவருக்கு அலிபாபா 40 திருடர்கள் எந்த இடத்துல நடந்தது, எங்க நடந்ததுன்னு என்னத்தை தெரியும்? அவர் ஏஜும் அந்த அளவுக்கு பெரிய சரித்திரத்தில் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம், சரித்திர நிகழ்வுகள் பல நடந்த ஒரு இடம், அந்த இடத்துல கலைஞருடைய சிலையை வைக்கணும்னு அவருடைய மகனாக இப்போதைய முதலமைச்சர் விரும்புறார் அப்படின்னு எடுத்துப்போம் சார். அது விரும்புறாருன்னு எடுத்துப்போம். ஆனா அந்த இடத்தினுடைய உரிமையாளர் அதற்கு மறுப்பு அப்படிங்கிறப்போ என்ன பயமுறுத்துறாங்க, எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை பத்திரிகையாளர் பயமுறுத்துறாங்க. இதை எல்லாமே அவரோட விளக்கம் தான். அதாவது அவரோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக சொல்லியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அதில் உண்மைங்கிற விஷயம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து டிஆர் சுந்தரம் சிலையை வந்து வைக்கிறதுக்கு அனுமதி தரலை அப்படிங்கிறது வந்து 2005லேருந்து தரலை அப்படிங்கிறது உண்மை. அவருக்கு 2005லேருந்து அவர் இருக்கார். டிஆர் சுந்தரம் சிலையை வைக்கிறதுக்கு அனுமதி தரலைங்கிறது உண்மை. கலைஞரோட நூற்றாண்டுங்கிறதுனால அவருடைய சிலையும் சேர்க்கிறேன். ஏன்னா அவருக்கு அதுதான் அந்த திரை உலக ஒரு வாயில்கால அமைந்த இடம். அதை வைக்கணும்னு சொல்லிட்டு நாவீரமினத்துக்கு கிடைத்த பலன் தான் நான் இதை சொல்வேன். 100 வயசுக்கு மேலே BS சரோஜான்னு ஒரு நடிகை இன்னும் உயிரோடு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த நடிகை வந்து விரும்புகிறாங்க இன்னும் அந்த ஆர்ச்சி இருக்கணும்னு.
அப்படி இருக்கும்போது நினைவுகள் இருக்கு, அதில் நினைவுகள் இருக்கு. அந்த நினைவுகள் இருக்கும்போது நான் ஏங்க நான் ரியாக்ட் பண்ணக்கூடாதா, இல்லை கலைஞர் மகன் ரியாக்ட் பண்ணக்கூடாதா, இல்லை பூச்சி முருகன் ரியாக்ட் பண்ணக்கூடாதா? ஏன் சார் ஒரு பிளாட் விற்கிறவனுக்கு எதுக்கு சார் கேமராவும் இதுவும், எதுக்கு கேமராவும் இது? நீங்கள் பிளாட் விற்கிறவங்களுக்கு வந்து வெறும் லேண்டு தானே வேணும், என்னத்துக்கு கேமரா? அது வந்து டிஆர் சமுத்திரம் ஃபேமிலி விரும்பி கொடுக்கல. முதியோர் இல்லம்காரங்க இவங்களுக்கு கொடுத்தாங்க, இவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் கொடுத்தாங்க, இன்னொருத்தர் இவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை ஒன்றே அவங்க வந்து அது மியூசியமாக வைக்கிறேங்கிறது யார் பேரில் மியூசியங்க? வர்மா இதுவாக பேர் இல்லாமல் வரும்னு அனாதியாக இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணிப்பட்டது. மாடர்ன் தியேட்டர்ஸ் பேரே வராமல் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒன்றே சார் அல்டிமேட் விஷயம் சார், வர்மா மாடர்ன் தியேட்டர்ஸ் பேர் வரக்கூடாதுங்கிறாங்க, நாங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் பேர் வரணுங்கிறோம். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். வந்து வர்மா நான் பொசிஷன் ஓனர், லேண்ட் ஓனரு, அது வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். நாளைக்கு அது வந்து பல்லவ ராஜா வர்மாவா எந்த வர்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, டிஆர் சுந்தரம் பேர் வரக்கூடாது, மாடர்ன் தியேட்டர்ஸுங்கிறது சுவடே இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். நாங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு அந்த இடம் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு இடம் ஒரு காலத்தில் இருந்தது, அது வந்து இல்லாமல் இப்போ இருக்குங்கிறதுனால வருது. எவ்வளோ அந்த மனுஷன் வந்து செஞ்சுருக்காரு மாடர்ன் தியேட்டர்ஸ்க்காக. இன்னைக்கு சேம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் வந்து டிஆர் சுந்தரம் கை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி கொடுத்தது. அதில் தியேட்டர் நடந்தது, அதுக்கு மேலே ஃபிலிம் இன்ஸ்டியூட் நடந்தது. டிஆர் சுந்தரம் வாங்கி கொடுக்கலன்னா அந்த சேம்பர் இருந்திருக்காது, ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்திருக்காது. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சிவாஜி ராவ்ங்கிற ஒரு நடிகர் வந்திருக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார்னு இன்னைக்கு நீங்கள் கூப்பிட மாட்டீங்க. ஜெயிலருக்கு 1000 கோடி இப்போ வசூலை பற்றி பேசியிருக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் வித்து யாருன்னா டிஆர் சுந்தரம். இளையராஜா சார் பிரசாத் ஸ்டுடியோவில் பைசா கணக்கில் ரூபா கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு சென்டிமெண்ட்டான அவருக்குன்னு ரூமு. ஆனால் அதே கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் ஆகி அது வெர்டிக்ட் ஆகிற போது ரெண்டாவது அவருடைய மகன் அந்த மேனேஜ்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். யார் உரிமையாளரோ அவருக்கு தான் முழு உரிமை அப்படிங்கிறத நீதிமன்றமே சொல்லுங்க. சென்டிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரைட்டு. இதுக்கு தான் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணோம். கவர்மெண்ட் இதை சால்வ் பண்ணணும். ஒரு இடம் வந்து ஏன்னா இன்னைக்கு ஜெமினி ஸ்டுடியோ இல்லை சார், ஜெமினி பிரிட்ஜு தான் இருக்குது, போயிடுச்சு. அதே மாதிரி இது இல்லை, இப்போ வாசு ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது, அது இல்லை. விஜயா வாகினின்னு ஒன்று இருந்தது, இல்லை. சென்ட்ரல் ஸ்டுடியோ ஒன்று இது இல்லை. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு 89 வருஷம் உண்டான இது. அவரே வர்மாவே மனசாட்சியோடு அவர் இருந்தார். டிஆர் சுந்தரம் பேரை வச்சுட்டு இது டிஆர் சுந்தரம் இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் பேரை வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு முதல்ல கை கொடுக்குறது நான் தான் சார். அது இல்லாததுனால தான் சார் இந்த பிரச்சனை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.